தமிழ்ல வந்து ரொம்ப முக்கியமான ஆங்கர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதில டிடி அவர்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான இடம் உண்டு. டிடி அவர்கள் வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க ஒரு லீடிங் ஆங்கரா வலம் வந்துட்டுருக்காங்க. டிடி அவர்களுக்கு 2014ல திருமணம் நடந்துச்சு அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் 2017ல அவங்களுக்கு டிவோர்ஸும் ஆயிருந்துச்சு. டிடி அவர்களுக்கு எதனால டிவோர்ஸ் ஆச்சு அப்படின்னு நெறைய பேர் நெறைய கேள்விகள் கேட்டுட்டு வந்துட்டு இருந்தாலும், ஆனா இதுவரைக்கும் டிடி அவர்கள் எங்கேயுமே அத பத்தி எதுவும் ஓப்பன் அப் பண்ணாம இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ டிடி அவர்கள் எதனால அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிருக்கு அப்படின்ற விஷயத்த ஓப்பன் அப் பண்ணியிருந்திருக்காங்க. 2014ல டிடி அவர்களுக்கு கல்யாணம் ஆயிருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா டிடி அவர்களுக்கு வந்துட்டு உடம்புல ஒரு சில பிரச்சனைகள் வந்த காரணத்தினால அவங்களுக்கு ஒரு சில ஆப்ரேஷனும் பண்ணப்பட்டிருந்துச்சு. டிடி அவர்களுக்கு பண்ண ஆப்ரேஷன் வந்து ஃபெயிலியர் ஆன காரணத்தினால அவங்க கன்டினியூஸா இன்னும் நெறைய ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்திருந்துச்சு. அவங்களும் நெறைய ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ரொம்ப மோசமான நிலைமையில அவங்க கூட இருக்க வேண்டிய எல்லாருமே வந்துட்டு அவங்கள விட்டுட்டு விலகி போன காரணத்தினால தான் இப்போ டிடி அவர்கள் வந்து இந்த நிலைமையில இருக்காங்க. டிடி அவர்கள் என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, எனக்கு டிவோர்ஸ் நடந்த விஷயம் உண்மைதான். அதுக்கு நீங்கலாம் சாரியா ஃபீல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த நேரத்துல என் கூட இருக்க வேண்டியவங்க என் கூட இல்லாம போனதுனால தான் எனக்கு இப்போ டிவோர்ஸ் நடந்திருக்கு. நான் ஒரு லைவ் ஷோல ரம்யா கிருஷ்ணன் மேம் கூட இருக்கும்போது தான் எனக்கு டிவோர்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து பயங்கரமா லோவா இருந்தேன். பட் என்னோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்னால தான் இப்போ நான் இந்த இடத்துல இருக்கேன். அண்ட் நீங்க எப்பொழுதுமே வந்து உங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸை மட்டும் லூஸ் பண்ணிடாதீங்க. உங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் உங்கள எப்பொழுதுமே வந்து காப்பாத்தும் அப்படின்ற மாரி சொல்லவும் செஞ்சிருக்காங்க. இப்போ அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்னால தான் நான் இருக்கிற இப்போ அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்னால தான் நான் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கேன். அண்ட் என்னோட டிவோர்ஸ் அப்படின்ற விஷயத்தலாம் நான் தாண்டி வந்துட்டேன். இனிமேட்டு அத பத்தி நான் யோசிக்கவே மாட்டேன். எனக்கு பிடிக்காத விஷயத்த பத்தி யாராவது என்கிட்ட பேசினா அத பத்தி நான் பேசவே மாட்டேன் அப்படின்ற மாரி டிடி அவர்கள் சொல்லவும் செஞ்சிருக்காங்க. என்னதான் டிடி அவர்கள் லைஃப்ல நெறைய சோகமான விஷயங்கள் நடந்திருந்தாலும், அவங்க பயங்கர ஜாலியா, பயங்கர ஜோவியலா, பயங்கர சந்தோஷமா தான் அவங்களோட ரியல் லைஃப்ல எப்பொழுதுமே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன நடந்தாலும் அந்த விஷயத்த அவங்க வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வி டாக்கீஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.